வந்த இருசக்கர வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். நேற்று நான் தனுஷோட ஸ்பீச்சை கேட்டேன். அவரோட ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் எனக்கு தனுஷ் மேலே ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. விஜய்கிட்ட நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அதெல்லாம் தனுஷ் பேசியிருந்தாரு. ஸோ அது என்ன விஷயம், எதனால் தனுஷ் வந்து விஜயோட பெட்டருன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நேற்று தனுஷ் அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணி பேசியிருந்தாரு. பேசின விஷயங்களில் இந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து விஜய்கிட்ட இது ரொம்பவே எதிர்பார்த்தேன். விஜயோட ஒவ்வொரு மாநாட்டிலையுமே விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு போகிறப்ப இதை சொல்லுவார், இப்போ சொல்லுவார், அப்போ சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநாட்டிலையுமே எதிர்பார்த்துருக்கேன். ஏன் கடைசியாக கரூருக்கு போய் பேசியிருப்பார், அங்கே கூட நான் எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் இதை சொல்லுவாருன்ட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. பட் தனுஷ் வந்து இதை சொல்லியிருந்தார். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போனோம். உங்களை பார்க்க வர அத்தனாயிரம் ஃபேன்ஸை பார்த்து போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணுச்சா? தோணலையே. நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அதை தனுஷ் சொல்லியிருக்காரு. பத்திரமா வீட்டுக்கு போனோம். விஜய்கிட்ட ஒவ்வொரு தடையும் நான் இதை எதிர்பார்த்தேன். பிஃபோர் எலெக்ஷனும் சரி, ஆஃப்டர் எலெக்ஷனும் சரி, ஒவ்வொரு தடையும் தன்னை பார்க்க பலாயிரம் மக்கள் வராங்க, 10,000 20,000 சொல்லிட்டு எல்லா பேருமே கூடுறாங்க, சண்டை போட்டு பைக்கில் வெயிலில் அடித்து பிடிச்சி எல்லா பேருமே வராங்க, நீங்கள் பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்டுட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்து போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணலைல. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அதை தனுஷ் அவரோட ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்காருன்னா இது ரொம்ப பெரிய விஷயம்தான். உங்களை பார்க்க வர ஃபேன்ஸ்டே நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லனா மக்களை எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற மாதிரி எனக்கு கேள்விக்குறியெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எப்படி மக்களை பார்த்துப்பீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஸோ தனுஷ் அவரோட ஃபேன்ஸை பார்த்து போங்கன்னு சொன்னதை நான் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இதெல்லாம் பேசிக் கோட்டசின்னு வாங்க. பேசிக்காக இது சின்ன மரியாதை தான், சின்ன அக்கறை தான், பார்த்து போங்கன்னு சொல்கிறது அவரோட ஃபேன்ஸையும் சரி மக்களையும் சரி. ஸோ தனுஷ் அவரோட ஃபேன்ஸை பார்த்து போங்கன்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே எனக்கு தனுஷ் ஒருபடி பெட்டராக தெரிகிறாரு விஜயோட. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட அரசியல் என்ட்ரிக்கான நிறைய அறிகுறிகள் அவரோட ஸ்பீச்லேயே நல்ல கிளியராக தெரிஞ்சிச்சு. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். தனுஷோட அந்த கட்சி லோகோவாக இருக்கட்டும், அவர் போட்டு வந்த வெள்ளை சட்டையாக இருக்கட்டும், எல்லாமே கிளியராக ஒரு இண்டிகேஷன் தான். தலைவர் தாண்டா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டாரு. எங்கள் குட்டி தலைவர் வருவார்டா, பெரிய தலைவரோட வாரிசு சின்ன தலைவர் தனுஷ் வருவார்டா. 2031 இல்லைனா 2036 இது உறுதி. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் அஜித்தோட ரெஃபரன்ஸ் வேறு. ஆக்சுவலாக இது வந்து பொதுவாக எல்லா பேத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். விஜயை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பாக அது அஜித்தால் மட்டும்தான் முடியும். பழசெல்லாம் மறக்க முடியுமா? விஜய் அஜித்துன்னு சொல்லி சண்டை போட்ட காலங்கள்லாம் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. ஸோ விஜயை தோக்கடிக்கிற ஒரே சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தலை அஜித்து தான்.
இப்போதான் தலை ஃபேன்ஸ் எல்லாம் பேருமே அட்ரஸ் இல்லாமல் எங்கெங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க. பட் தலைன்னு ஒன்று வந்துட்டா கண்டிப்பாக ஒன்று கூட தான் செய்வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு உண்மை தான். பேசிக்காக நம்ம அண்ணா விஜயோடவே தலை அஜித்தை மக்கள் உண்மையிலேயே ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ விஜயை தோக்கடிக்கிற ஒரு சக்தினா அது கண்டிப்பாக அஜித்தாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸை நேற்று தனுஷ் அவரோட ஸ்பீச்சில் போட்டதும் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மூவ் தான். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. பட் லிங்கா லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் cat. ஒருவேளை தனுஷ் வந்து அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக தலை ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் வரும். அண்ட் அதே சமயம் தலைவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ தனுஷ்க்கு இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக போய் அமையும். ஒருவேளை விஜய் வந்து இந்த எலெக்ஷன் 2026 31 ஏதாவது சொதப்பிட்டார்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்ல. எப்படி மாஸ்டர் பிளான்? இந்த வீடியோ நான் போட்டதுனால நான் வந்து டிஎம்கே கொத்துசும் இல்லை, விஜயோட ஹேட்டரும் கிடையாது. உடனே அவன் டிஎம்கே ஊப்பிடா 200டா அப்படிலாம் சொல்லிட்டுலாம் பேசாதீங்க. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அதே மாதிரி நான் விஜயோட ஹேட்டரும் கிடையாது. விஜய்க்கும் நானும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன ஒரு இது நேம் தானே, நல்ல ஒரு விஷயம் தானே. அவங்கள பார்க்க அவ்வளோ பேர் வராங்க, அவங்கள பார்த்து போங்கன்னு சொல்கிறதுல என்ன ஒரு குறைஞ்சிட போகுது? அதுதானே ஒரு அக்கறைக்கான ஒரு சின்ன அழகு, ஒரு ரெஸ்பெக்ட். அது கூட விஜய் சொல்லணும்னா என்ன? நான் கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தானே, இதை நியாயமாக எதிர்பார்க்கறது தானே. ஸோ அது தனுஷ் சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் தான் வந்துச்சு. இது நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் விஜய் இந்த கவர்மெண்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாருன்னா தனுஷுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ல. எப்படின்னாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலை ஃபேன்ஸோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே போட்டுட்டாருன்னா கண்டிப்பாக தலை ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி விஜய் மேலே இருக்க கானில் சில தலை ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு எதிராக ஒரு சக்தி வரப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ தலை ஃபேன்ஸோட ரெஃபரன்ஸும் போட்டாச்சு. அண்ட் அதே சமயம் தலைவர் ஃபேன்ஸோட ஒரு சப்போர்ட்டும் வரும். காலம் பதில் சொல்லுமா? இப்போ இருக்குடா அவங்களுக்கு நான் ரிவெஞ்சு கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு தலைவரோட ஃபேன்ஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை பார்த்து விடுவாங்க. அண்ட் பேக்கப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்கெல்லாம் செட் ஆகவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் திருப்பி வர விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தனுஷ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நல்ல டேலண்ட்லாம் ஸ்மார்ட் பண்ணி சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அனிருத்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் செல்ஃபிஸாக இருந்தால் அவெல்லாம் பண்ணியிருக்க வேணாம். ஸோ டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி யார் ரொம்ப திறமசாலின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்குறதுல அவரும் கெட்டிக்காரர் தான். அண்ட் முக்கியமாக அவரோட ஃபேன்ஸை கேர் பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை விஜய் இந்த கவர்மெண்ட்டில் ஃபெயில் ஆனால் தனுஷ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். அதை வந்து 2031 இல்லைனா 36 இல்லைனா 41 எப்படினாலும் தனுஷ் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் 2031 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ தனுஷ் நேற்று பேசினதில் பார்த்து போங்கன்னு சொன்ன வார்த்தை அது வந்து சின்ன 2 வார்த்தையாக இருந்தாலும் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, நிறைய லவ் இருக்குது, நிறைய கேர் இருக்குது. அந்த பார்த்து போங்கன்றது தான் ஒரு பேசிக் டீசென்சி, பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதே ஒரு ஃபேன்ஸுக்கு, இல்லைனா மக்களுக்கு, இல்லைனா யார் ரிலேட்டிவ்ஸ், யார் ஃப்ரெண்ட்ஸை யாரை வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ பேரை ஒருத்தர் நம்மளுக்காண்டி வந்திருக்காங்கன்னா அவங்கள பார்த்து போங்கன்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல ஒரு மனசு. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து சஜஸ்ட் ஆகும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா பேர்த்துக்குமே ஷேரும் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஏழுமலை டாக்ஸ்ன்ற ஒரு ஐடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அந்த ஐடியும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஆயுஷ்மான் பவ. இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க.
எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. பவுன்சர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக இரவு பகலா வேலை செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. எங்க காலேஜ்ல இடம் கொடுத்த ஐசரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. உங்க சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு உங்களுடைய ஒரு கிளாப்ஸ். அவர் ₹1 என்ன செலவு பண்ணல, முழுக்க முழுக்க அவரே செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க வேலை செஞ்ச டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா என்னுடைய கண்மணி ராஜா சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? உங்களுக்கு இன்னும் 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 ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.